ஒரு வீடு கட்டும்போது தெற்கு திசை வச்சு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெற்குக்கு உண்டானவர் செவ்வாய். ஸோ அதே இன் ஃப்ரண்ட்லேயே வந்து அக்னி மூலைக்கு உண்டான சுக்கிரனும் கன்னி மூலைக்கு உண்டான ராகுவும் ஃப்ரண்ட்ல இருக்கும். பெரும்பகுதி வந்து என்ன செய்வாங்கன்னா தெற்கு வச்சு வீடு கட்டும்போது தெற்கு போனால் தேஞ்சி போவானுங்கிறது தேனாவையும் சேர்த்துட்டாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா. ஸோ தென் பகுதியில் தான் தென் கைலாயம் இருக்குது. அதனால் தெற்கு பார்த்து வீடு கட்டும்போது வாஸ்துப்படி கட்டிட்டோம்னாக்கா கைலாயம் உங்களுக்கு தெரியும், வீடே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். முருகபெருமான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவர் தான் செவ்வாய். ஸோ வீடு வந்து சரியாக அமைஞ்சிச்சுனாக்கா நீங்கள் வீட்டில் வந்து வேல்மாறனோ கந்த சஷ்டியோ ஸ்கந்தகுரு கவசமோ படித்தோம்னாக்கா முருகன் துணை இருப்பார், வேலோடு இருப்பார். அக்னி மூலையில் சுத்தமாக வச்சுட்டோம்னா சுக்கிர பகவான் ஹெல்ப் பண்ணுவார். தென்மேற்கு கன்னி மூலை சரியாக இருந்தால் ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பாருங்கள், முக்கியமான கிரகங்கள் தெற்கு பகுதியில் மேற்குலையும் தெற்குலையும் வசதியான அமைப்புகள் இருக்குது. அதனால் சரியாக வீட்டினுடைய அமைப்பை செயல்பட்டோம்னா வாஸ்துபடி அமைச்சிட்டோம்னா நலமாக இருக்கலாம். வணக்கம்.